வீட்டுக்கு பேக் சைடு பாருங்கள் சார். பாருங்கள் அழகாக வந்து கல் போட்டு வச்சுக்கிறாங்க. பாருங்கள் தார் ரோட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து வீடு, இந்த வீடு வந்தோடனே அப்படியே பாருங்கள் இந்த பயிர் தான். அப்படியே இந்த பயிர், இந்த 2 பயிர், இந்த பயிர் நேராக இப்போ அந்த பயிர் ஜாயின் ஆகிடும். இந்த பயிர் பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி வை மாரி வச்சுக்கிறாங்க. இந்த வீட்டுக்கும் தார் ரோட்லேருந்து வந்து இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே அப்படி இந்த 20 அடி வை. இந்த பயிர் போய் அந்த பயிரில் ஜாயின் ஆகும். இதுதான் இது என்னால் பார்க்குற கரும்பும், இந்த கரும்பு வேறு ஆளுது. இந்த பயிர் வந்து அந்த 3 ஏரியாவில் ஜாயின் ஆகும், இந்த வீட்டுக்கு ஜாயின் ஆகும். சரிங்களா? தார் ரோட்லேருந்து சைட்டு இப்போ உள்ளே போகிறோமாங்க. இந்த பயிர் வச்சுக்கிறது பாருங்கள் 3 ஏக்கர் அந்த பயிர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கர், ஒரு 2.5 ஏக்கர் பயிர் ஆகுது. ஒரு 1 ஏக்கர் ஃபார்ம் ஒன்று வச்சுக்கிறாங்க. அப்படியே பாருங்கள் காமிக்கிறேன். வந்தாசி டு உத்திரமார் போகிற சார் ரோடு சார் இது. அது ரோடுனா அந்த வெங்கோடு, இருமேடு, வையூர் போகிற வழியில் இந்த சைட் இருக்குது. 3.5 ஏக்கர் ஆகுது. மொத்தம் அதுலேருந்து கல் போட்டு பக்கம் வச்சுக்கிறாங்க. கிணறு சர்வீஸு புஞ்சலாண்டு தான். இந்த பச்சையாக பயிர் அது பார்த்திங்களா, அது எல்லாமே இந்த இடம். கிணறு இது சர்வீஸுக்கு. இது ஒரு ஏக்கரால் தோப்பு வச்சுக்கிறாங்க, மாந்தோப்பு. அது தனியாக ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டிருக்காங்க. அதையும் காட்டுற பாருங்க. இந்த ஃபுல்லாக பைப் லைனு அப்படியே பாருங்கள். ஃபுல்லாக அந்த பயிராக இருக்குது பாருங்கள். வெள்ளைக்கல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வெள்ளைக்கல். இது தென்னை மரம்லாம் வரும். கரெக்டாக 3.5 ஏக்கர் ஆகுது. சரிங்களா? இது அதாவது லேண்டு ஒரு ரேட்டு, வீடு ஒரு ரேட்டு தனியாக போட்டு சொல்கிறாரு. அப்படியே பாருங்கள் இடம் காமிக்கிற பாருங்கள். தென்னை மரம் எல்லாமே வரும். மண் ரிச்சையில் மண் பாருங்கள். மண் சிவப்பு மண் சூப்பராக இருக்கும். அப்படியே பாருங்கள். தேக்கு மரம் 5 மரம் இருக்குது. நெல் பயிர் போட்டு வச்சுக்கிறாங்க பக்கவா. இந்த வெள்ளைக்கல் போட்டுக்கு தான் சைட்டு. அப்படியே பாருங்கள். பச்சை பயிர் எல்லாமே வரும். பாருங்கள். தென்னை மரம், நெல் பயிர் எல்லாமே ஃபுல்லாக பைப் லைன் சார். அதே பாருங்கள் எதுங்களா, அதை வீட்டிலேருந்து அப்படியே வரும். அப்படியே வந்து இந்த பயிர், தென்னை மரம், இந்த பயிர், அதான் ரோடு சார், மெயின் ரோடு. சரிங்களா? அப்படியே பாருங்கள். இடம் அருமையான சார். கிணறு அருமையான கிணறு, புஞ்சலாண்டு தான். உங்களுக்கு கிணறு காட்டுறேன் பாருங்கள். கிணத்துக்கிட்ட தான் போகிறேன். இந்த பயிர் எல்லாமே இருக்குது. தென்னை மரம், தேக்கு மரம் எல்லாம் வரப்பில் இருக்குது. 1 ஏக்கர் அப்படியே ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, மாந்தோப்பு. அப்படியே பாருங்கள். ஃபுல்லாக பைப் லைனு. வெள்ளைக்கல் போட்டு பார்த்தீங்களா, அதுதான் பவுண்ட்ரி. சாரி போலே பாருங்கள். ஃபுல்லாக பயிர் அளந்து அதுமாதிரி கல் போட்டு பக்கா வச்சுக்கிறாங்க. அதை காட்டுறேன் பாருங்கள். அந்தாவது சைட்டு உத்திரமாரி பொருட்கள் ஆரியாத்தூரில் சார் சைட்டு. ஆரியாத்தூர் பாருங்கள். கம்பெனி காட்டுறேன். அந்த 1 ஏக்கரா மாந்தோப்புக்கு சொன்ன பார்த்தீங்களா, அதை காமிக்கணும் பாருங்கள். இது பாருங்க, 1 ஏக்கரா மாந்தோப்பு கிணறு. இது பாருங்க, அது கிணறு கிட்ட போகிறேன். இப்போ தோப்பு பார்த்துக்குங்க. இந்த பாருங்க, இதான் அந்த 1 ஏக்கரா மாந்தோப்பு. அதில் வேக்கலை போட்டிருக்காங்க. பக்கத்தில் லேஅவுட் போட்டிருக்காங்க. அப்படியே பாருங்கள். இந்த 1 ஏக்கரா மட்டும் அப்படியே ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு தனியாக, அதுவும் தனியாக தனி ஃபென்சிங் போட்டு தோப்பு மட்டும்
அப்படியே கேட்டு வச்சுருக்காரு. தெரியுதுங்களா? இந்த லேஅவுட் வை சைட்டில் முட்டோம், அது தனியாக வை பாருங்க. அந்த ஒரு ஏக்கரா தனியாக ஃபென்சிங் போட்டுவிட்டேன். அந்த லேஅவுட் பதில் போட்டுருக்காங்க. அந்த லேஅவுட் வந்து இந்த ரோட்டில் வந்து முட்டோம், நேராக சைட்டில் வந்து முட்டோம். அந்த லேஅவுட் வை ஓகேங்களா? அது பாருங்கள், ஃபுல்லாக ஒரு ஏக்கரா அப்படி தோப்பாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ஃபுல்லாக பைப் லைனு, அப்படியே கிணறு சர்வீஸு காட்டுற பாருங்கள். இந்த ஒரு ஏக்கரான தனியாக ஃபென்சிங் போட்டிருக்காரு. இந்த பயிர் தனியாக வச்சுருக்காங்க. கிணத்துக்கு தான் போகிறேன் பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3.5 ஏக்கர் சார் இது. அதாவது லேண்டு மட்டும் ஒரு ரேட்டு சொல்கிறாரு, வீடு ஒரு ரேட்டு சொல்கிறாரு. மெயின் ரோட்லேயே சார் சைட்டு கரெக்டாக 3 ஏக்கர் 50 சென்ட்டு பாருங்கள். கிணறு பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணி வச்சுக்கிறாங்க. சூப்பராக கல்கட்டெல்லாம் போட்டு கை பண்ணி வச்சுக்கிறாரு. அந்த கிணறு காட்டுறேன் பாருங்கள். இதான் அந்த கிணறு, அப்படியே பாட்டுங்க. கிணறு ஒரு 10 லட்சம் மேலே செலவு பண்ணி கிணத்தை வெட்டி சர்வீஸ் வாங்கி பக்கா வச்சுக்கிறாரு. அதுங்களா? இவ்வளோ தூரம் பயிர் இறச்சியும் தண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா. அதான் சைட்டு, அது தோப்பு பாருங்கள், மந்தோப்பு. மந்தோப்பு பால் லேஅவுட்டு, மெயின் ரோடு. ஒரு ஃபேமிலி வாங்கினா கெத்தாக இருக்கும் சார். எங்கே பார்த்துக்கணும், வீடு வீட்டில் எல்லாமே இருக்குது, ஃபார்ம் லேண்டு. ஓகே, தேங்க்யூ சார்.